ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோசிகா கிச்சன். பீன்ஸ் முட்டை பொரியல் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: பீன்ஸ், முட்டை, ஆனியன் பொடியாக கட் பண்ணது, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, ஜீரகம், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், தேவையான அளவு ஆயில், தேவையான அளவு உப்பு. பீன்ஸ் முட்டை பொரியல் செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் ஹீட் ஆகிட்டு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் 1 ஸ்பூன். ஜீரகம் பொரிஞ்சிட்டு இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கிறேன். வெங்காயம் பாதி அளவு வதங்கணுன்னா நம்ம பீன்ஸை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் பொடியாக கட் பண்ண பீன்ஸை சேர்த்துக்கிறேன். பீன்ஸை நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணும். அப்போ தான் எண்ணெயிலே வெந்துடும், தண்ணி ஊற்ற வேணாம், எண்ணெயிலே வெந்துடும். பீன்ஸு பொடியாக கட் பண்ணால எண்ணெயிலே வெந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ மூடி போட்டுறேன். ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். 5 மினிட்ஸ் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பீன்ஸ் நல்லா குக் ஆகிட்டு இப்போ நம்ம உடச்சி வச்சுருக்க 2 முட்டையை சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூளும் மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். குக் ஆகிட்டு பீன்ஸ் முட்டை பொரியல் ரெடி ஆகிட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் செஞ்சுருக்க பொரியல் ரெசிபீஸோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைன்னா பார்த்துங்க. சுவையான சத்தான பீன்ஸ் முட்டை பொரியல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.